அண்ணனுக்கு வந்து நம்ம ஊர் தான். விரிவார வாட்டர் ஃபால்ஸ். யானை சவாரி இருக்கு. மூணார் ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே 2. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூமை வந்து செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே வேற வெளியே வந்து சுத்தி பார்க்க போறோம். நாங்களும் நிறைய பிளேஸ் வந்து பார்த்து வச்சிருக்கோம். ஸோ இதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு என்ட்ரன்ஸு. சாந்தி இன் அணைச்சல் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்கு. மூணார் பக்கம்தான். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டேஜ் வச்சிருக்காப்புல. நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோ பார்த்துட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் பண்ணி கொடுப்பீங்களா? நல்ல முறையில் பண்ணி கொடுப்பேன். அமௌண்ட் எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும், சரியா? அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம சேனல் பேர சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது அன்வர் வியூஸ் நான் அவங்க சொல்லணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. அவங்களை நல்லபடியாக பார்த்து வரணும். நம்ம பேர சொல்லிட்டாலும் நீங்கள் நல்ல முறையில் பார்த்து கொடுக்கணும். எனக்கு அதான் வேணும், சரியா? பண்ண பாரு குப்பர் அடிச்சு விடுதத. நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். போகிற வழியில் ஏதோ ஃபன் நடந்துச்சுன்னா வீடியோ அதோட கண்டினியூ ஆகும். கிளம்பலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு டே 2ல் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விரிபாரா வாட்டர் ஃபால்ஸ். அங்கே வந்து நேற்று வீடியோவில் வந்து அந்த ஃபால்ஸ் வந்து குளிக்க முடியாது. பட் இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்கலாம். இவங்களெல்லாம் சமாளித்து கூட்டு வரதுக்குள்ளே காலைல 8 மணிக்கு எழுப்பி விட்ருக்கேன். 11 மணிக்கு குழம்பி வெளியே வராங்க. 11 மணிக்கு தான் நீனே குளிக்கலாம். எங்களை சமாளிக்க எந்திரிச்சதே அவன் எந்திரிச்சது 10 மணிக்கு. நம்மள வந்து 11:30. யாரு? நான் எந்திரிச்சது 10 மணியா? 8 மணிக்கு நான் எந்திரிக்கவே தான் அவங்களெல்லாம் எழுப்பி விட்ருக்கேன். எழுப்பி விட்டு உங்களை குளிக்க வச்சு இந்தா இருக்கானே. இவன் விடிய நம்மளை தூங்க விடல. இவன் விடிஞ்ச பிறகு நம்மளை எழுப்பிட்டான். என்ன இல்ல உறங்குறதுக்கா இல்ல டூர் வந்திருக்கு இல்ல நான் கேட்கேன். டூர் வந்திருக்காங்களா இல்ல உறங்க வந்திருக்காங்களா? டூர் வந்தா தூங்க கூடாது. அது காலையில நைட்டு 2 மணிக்கு என்னடா கரடி தான் வந்துருச்சுன்னு கதவை திறந்தா பக்கத்துல சத்தம் ஒரு என்னப்பா யாருக்கு வாந்தி வருது? தம்பி தானே வாந்தி எடுப்பேன். மேப்ப நம்பாதான் கட்டியா பள்ளத்தாக்கல தள்ளி விட்டுரும். மேப்ப கரைச்சி குடிச்சது நம்ம அண்ணன் ஒருத்தன் தான். மேப்பை பத்தி தெரிஞ்ச சில வார்த்தைகள் உங்களால சொல்ல முடியுமா? எங்கனை கொண்டு எப்போ நம்மளை சாத்தம்னு தெரியாது. அதனால கூகுள் மேப் பார்க்கல. முதல்ல ஒருக்கா அவளை லவ் பண்ணணும். இப்படி நீங்க என்ன சொல்லி அவட்ட கடலை போடணும். அப்படி அடுத்தவளை லவ் பண்ணணும். இந்த கூகுள் மேப் யூஸ் பண்ணல இப்படி ஜூம் பண்ணி பார்க்கணும். முதல்ல எங்கனெல்லாம் வழி காமிக்கன்னு பார்க்கணும். இப்போ கூகுள்காரன் காப்பிரைட் அடிச்சாலும் என்ன செய்ய வீடியோவே போயிடும் மொத்தத்தில். அப்படியா? அதெல்லாம் அவனுக்கு கை கொடுக்க போறான் அவனுக்கு. இப்போ இதை இப்படி பார்த்து எங்கெல்லாம் நானே போட்டு கொடுத்துட்டு கேஸ் கொடுத்துட்டு சொத்து வாங்கிடுவேன். ரூபா வாங்கி என்ன செய்ய புரியும். அந்த அன்னைக்கு என்ன செய்யணும்னா ஜூம் பண்ணி பார்த்துட்டு எங்கெல்லாம் வாக்கியா இருக்குன்னு பார்க்கணும். வாக்கியாலுக்குள்ள வழி காமிச்சுன்னா உள்ள முங்கி போத்துடும். அந்த ரூட்டை தவிர எந்த ரூட்டாலும் எடுத்து போயிடணும். இல்லை மலாலி இது என்னது டிராஃபிக் இருந்தால் என்ன சொல்லுவோம் தெரியல. பக்கத்து தெரு ஒரு தெருவு காமி அதுல போய் யூட்டன் போயிட்டா டிராபிக் காலியாயிரம் நடந்துட்டு இருந்துச்சு வைங்க. வீட்டுல போய் ஒரு வீடு இருக்கோங்க தங்கி முடிங்க. அதுக்குள்ள வேலை முடிச்சிடும். நீங்க கூகுள் மேப் யாரையும் நம்பி கேட்கறதுக்கு எந்த ஒரு வெக்கமும் படாம எந்த ஒரு ஆவேசம் படாம ரோட்ல யாரும் பார்த்தாங்கன்னா அவங்க நல்லா விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட வழி கட்டினா சொல்லிடுவாங்க. அதான் பெஸ்ட். கூகுள் மேப்பை நம்பி செல்லுன்னு கூகுள் மேப்பை நம்பி குளத்துக்குள்ள தான் போய் விழுது. அங்கே போகிறாங்க அவங்க எப்படின்னா நாங்கள் போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போகிற வழியில் வைப் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். கரெக்டாக நாங்கள் இருந்து அணைச்சல் அப்படிங்கிற ஊரில் இருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தான், சரியா? அப்படி அப்படியே பேசிக்கிட்டே போனால் மொக்கை ஆயிரும். நம்ம வந்து அவ்வளோதானா? ஆமா, அங்கிருந்து 22 கிலோமீட்டர். நம்ம 11 மணிக்கு கிளம்பணும்னா 22. ஆமா, 8 மணிக்கு எழுப்பி 11 மணிக்கு கிளம்பிருக்கீங்க. இல்லை நான் உங்களை 10 மணிக்கு எழுப்பியிருந்தா அங்கே ரூம்லேயே படுக்க வேண்டியதான். வரி படிச்சு
கீழே அப்படியே வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்டு ஜில்லுன்னு ஆரம்பிச்சிருச்சு. வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இருக்க ஃபால்ஸ் பேர் என்னது? விஜயபாரா வாட்டர் ஃபால்ஸ். இப்போ வந்து நம்ம போகிற ஜீப்பில் ட்ரெக்கிங்கில் தான் போகணும். ட்ரெக்கிங் ஃபுல் ஆஃப் ரோடு. அந்த வண்டி போக முடியாது போக முடியாது. இந்த வண்டி தான் ஜீப்பில் தான் போகணும். ஜீப் தான் ஆஃப் ரோடு போகலாம். எவ்வளோ? 9 பேராണ്. 9 பேரை போவோம். எவ்வளோ? 1750 கொடுத்துருக்குது. ஒரு மணிக்கு நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? കൊടുക്കും. ഒരു മണിക്കൂർ അവിടെ വെയിറ്റ് ചെയ്ത് തിരിച്ച് ഇവിടെ വരുന്നതിനാണ്. ഇത് കൊണ്ടുപോയി ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபாரஸ்ட் 50 ரூபா கட்டி குளிக்கணும். அதுபோக ஜீப்பு வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களே விட்டுட்டு அவங்களே குளிச்சோடனே நீங்களே கூட்டு வந்துடுவீங்க. ரைட், ஓகே. அதான் ஈவினிங் எத்தனை மணி வரை அந்த ஃபால்ஸ் அலவுட்? 5 மணி வரை அந்த ஃபால்ஸ் அலவுட். அதுக்கப்புறம் வந்தால் குளிக்க முடியாது. 5 மணிக்கு இருந்தாலும் 6 மணி வரை 1 மணிக்கூரோட குளிക്കാൻ டைம் கொடுக்கணும். அப்போ 6 மணி வரை ஆகும். 6 மணி வரை. அதான் காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை? காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ரைட்டு. இங்கேருந்து குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃபால்ஸ்க்கு வந்து போகிறோம். ட்ரெக்கிங் மேலே செம்மையாக இருக்கும். ஜீப்பில் தான் போகிறோம். ஆஃப் ரோட் ரைடு தான். வாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அண்ணன் வந்து பன்னீர்கோயை வைக்காப்புல. அண்ணனுக்கு வந்து நம்ம ஊர் தான். ஆமா 1000 பேர் இருக்காரு. அதாவது இந்த மூணார் சைடு ஃபுல்லாவே நம்ம ஊர் சைடா தான் இருக்காங்க. தென்காசி, பண்புலி, அச்சம்புதூர், திருநெல்வேலி, எலஞ்சி. ஆமா, சரி ரைட்டு. இப்போ நம்ம வந்து ஜீப்ல கிளம்பியாச்சு. ரெண்டுமா ஒரு ஜீப்ல எப்படின்னா 9 பேர் போகலாண்ணா, 12 பேரும் போகலாம். சரி, மழை வந்துருச்சு சேட்டா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ல வந்து ஆஃப் ரோட்ல கிளம்பியாச்சு. அங்கே ஏற வேண்டியதுக்கு அப்படியே மழை. எல்லாம் நல்லா பிடிச்சிக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட 8 பேர் ஏறி இருக்கோம். வேற மாதிரி ட்ரெக்கிங், வேற மாதிரி. கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ருபீஸ், 50 ரூபா. சரி போமா. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் நடந்து வரணும்னா கூட அங்கேருந்து நடந்து வந்துடலாம். மொத்தமே 1.5 கிலோமீட்டர் தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஜீப்போட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் பண்ணணும், அந்த ஜீப் ரைடெலாம் அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி 750 ரூபா கேட்பாங்க. உங்கள் திறமையை பொறுத்து நீங்கள் பேசி எவ்வளோ கூட்டு வரணுமோ நீங்கள் கூட்டு வரலாம். நாங்கள் 500 ரூபாய்க்கு கூட்டு வந்தோம். ஆனால் உண்மையிலே அது வந்து 1.5 கிலோமீட்டர் தான் மொத்தமே ஃபால்ஸ் இருக்குது. நடந்து வந்தால் கூட வந்துடலாம். உங்களுக்கு ஜீப்பு அப்படியே அட்வென்ச்சராக இருக்கணும், ட்ரெக்கிங்லாம் போகணுன்னு ஆசைப்படையில நீங்கள் அதில் தாராளமாக வரலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அப்படி ஃபால்ஸு காணும். தண்ணி சூப்பராக விழுது. ஆனால் என்ன பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் வேற மாதிரி இருக்குல்ல. வியூ பாயிண்ட் வேற மாதிரி. எவ்வளோ நம்ம சேட்டா எவ்வளோ நோக்கணும்? சண்டே அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருக்குது. அப்படியே தண்ணி விழுந்துட்டு தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மறுபடியும் மழை வர வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க, செம்மையா இந்த தண்ணியில் சில் பண்ணலாம். தண்ணி சரியான குளிக்கு இல்லை. ஒரு 1 மணி நேரம் மேலே ஜாலியாக என்ஜாய் அப்படி சவுண்டு போட்டு தொண்டையெல்லாம் கட்டிடுச்சு. உண்மையில செம்ம கூலிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்லாம் வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ஆனால் என்ன ஜென்ஸும் லேடிஸும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் குளிக்கணும். அதான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா குளிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால்ஸ் கார்டனில் தான் இருக்குது. ஆனால் அடி தண்ணி செம்ம ஸ்பீடு, அடித்து மண்டே உடஞ்சிடும் போல் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக விழுந்துச்சு. நம்ம வந்து விரிப்பாறை வாட்டர் ஃபால்ஸில் நல்ல ஒரு குளியலை போட்டு சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம். ஹோட்டலே ஒரு 1/2 மணி நேரம் தேடணும். ஏன்னா இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால. மாங்குளத்தில் இருக்கு இந்த ஹோட்டலு. வாங்க. மட்டன் பிரியாணியா? 5 சாப்பாடு, 5 சாப்பாடு, 3 சப்பாத்தி. இப்போ நம்ம 8 ஊரில் இருக்கோம். 3 ஊர் பட்டம் எடுக்கவா? 3 சப்பாத்தி இருக்கலாம். இப்போ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா 5 சாப்பாடு தான் இருந்துச்சு. அதனால ஒரு 3 சப்பாத்தி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது போக
சப்பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, இது வந்து ஐல பொரிச்ச மீன், அது போக ரைஸ் வாங்கியிருக்கோம். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெடு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய், இது என்னன்னு தெரியல, இது பீட்ரூட்டு, இது ஒரு பச்சடி, ரைத்தா. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட போகிறோம். ரைஸ் வந்து அன்லிமிட்டெடு தான். இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது, சாப்பிட்லாம். விரிப்பாறை ஃபால்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாங்குளம் ஜங்ஷனில் இந்த கடை இருக்குது. பிரதர்ஸ் கடை பேர், ஹோட்டல் பிரதர்ஸ். சாப்பிட்டு வெளியே வரவும் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூணாரை பொறுத்த அளவில் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குன்னே தெரில. திடீர்னு கிளைமேட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 ஸ்பாட் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆனைக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே யானைலாம் தண்ணி குடிக்க வருமா. அதாவது வந்தால் 15 யானை 20 யானை மொத்தமாக வருமா. அங்கேயும் நிறைய பேர் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஃபுல்லாக வண்டி போய்கிட்டே தான் இருந்துச்சு அந்த ரூட் வழியாக. ஏன்னா அங்கே ஸ்டே பண்ணி அதை பார்க்கறதுக்காக அவ்வளோ மக்கள் வருவாங்களாம். சரி அப்படின்ட்டு அடுத்து இன்னொரு பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாறு ஹில் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் தேயிலை எஸ்டேட், இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் இப்போ தான் வெளியே அப்படியே ஃப்ரீயாக நிற்காங்க. அப்படி போயிட்டு அடுத்து எங்கே போகலான்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆனைக்குளத்துக்கு தான் வந்திருக்கோம். அதான் நம்மளை மாதிரி நிறைய மக்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் யானை வருதான்னு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவோம். கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, நிறைய பேர் வந்திருக்காங்க, நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், ஆனைக்காண்டி ஈகர்லி வெயிட்டிங். நம்மளுமே பார்த்தீங்கன்னா அந்த யானை தண்ணி குடிக்க வர ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம். நம்மளே மாதிரி நிறையா பேர் வந்திருக்காங்க. பட் யானை இன்னும் வரல. அதுவும் இதில் இந்த குளம் தான் ஃபுல்லாக நிறைய பேர் தண்ணியில் அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, நம்ம அண்ணன் ஏதோ சொல்ல வராப்புல என்னன்னு சொல்லி கேட்போம். யானை இங்கே தான் வரும்னு எப்படி சொல்லுவாங்க? அங்கே வர அப்படியே தண்ணி ஓடுதுல்ல, அங்கேயும் ஓடுது. வழித்தடம் இருக்கா? வழித்தடம் எங்கே இருக்குது? இந்த மேடா இருக்கா வழித்தடம்? ஆமாம், ஜூம் பண்ணி பாரு, அந்த இடத்துல ஆனை லத்திட்டாக்கா நல்லா ஜூம் பண்ணி. ஆமாம் 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 கிடக்கு வழித்தடத்துல இருக்கா. யானை வந்து தான் வழித்தடத்தை தான் வாழ்நாளில் பின்பற்றும். இதுதான் அது வழித்தடத்திலே தான் வரும். வழித்தடத்துக்கு இறக்கே பண்ணி சோறு கட்டினா அதை இடிக்கும். அதனாலதான் யானை குளம்னு பேர் வச்சிருக்காங்கண்ணே. நீங்க அந்த காட்டுக்குள்ள வீடை கட்டிட்டு கடைசியில யானை வந்து கொண்டுச்சுன்னாங்க. ஆனா தப்பு வந்து மனுஷருக்கு மேலதான். அது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா யானை வர்றதுக்கு முன்னக்கூட்டியே என்னடா சேன்னு சொல்லி யோசிக்கலாம் வேண்டாம். அங்கேயுமே நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியா ஜாலியா அந்த தண்ணியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். சரி, நான் இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன். அந்த வந்தா 1-2 யானையா வராதான், ஏன் 15-20 யானையா வருமா? அது வந்து யானை வந்து எப்பவுமே ஃபேமிலியா கூட்டத்தோட தான் வாழும். கூட்டத்தோட வாழும். பெரும்பாலும் ஆண் யானை தான் வயசுக்கு வரையில தான் கூட்டத்தை விட்டு பிரியும். அது வரை அது ஃபேமிலியோட தான், ஒன்லி ஃபேமிலி தான். இப்போ வருது 15 யானை வருதுன்னா 15மே ஒரே ஃபேமிலி, அண்ணன் தம்பி அப்பா. வெள்ளையப்பா சொந்தக்காரங்க அந்த. சரி, மணி இப்பவுமே 5:30 மணி ஆயிடுச்சு, மழை வேற வருது. நம்ம எப்போ யானையை பார்க்க? நம்ம யானையை எப்போ பார்க்க அப்படின்னா இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை கழித்துல எத்தனை நாள் ஆனாலும் சரி அங்கே ரூம் எடுக்க யானையை பார்க்காம ஊருக்கு போகக்கூடாது. யானை வருதுன்னு நினைக்கிறேன். காலையிலலாம் வராதுல்ல? அப்புறம் காலையில வருமோ? காலையிலலாம் வராது. சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ள வந்துருமா. ஆமா, சரி யானை வந்துட்டு நினைக்கிறேன். சரி பார்ப்போம்.